بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الكلام كلام الله، وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனிலிருந்தே ஆதாரங்களை எடுத்து முன்வைப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நாங்கள் கட்டாய கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் வழிகேட்டில் போய்விடுவோம். நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சுன்னா இல்லாமல் தொழுகையை நிலைநாட்ட முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சுன்னா இல்லாமல், அந்த தெளிவு இல்லாமல் ஹஜ்ஜை நிலைநாட்ட முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ஹதீஸ் இல்லாமல் எங்களுக்கு ஜக்காத் எவ்வாறு கொடுப்பது என்று தெரிய முடியாது. நோன்பு பிடிப்பது எப்படி என்று எங்களுக்கு அறிய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சுன்னா இல்லாமல் எந்த எந்த நம்பிக்கைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே தூயமான நம்பிக்கைகளாக, தூய நம்பிக்கை கோட்பாடுகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இல்லாமல், ஹதீஸ் இல்லாமல் நாங்கள் நிக்காஹ் எவ்வாறு செய்ய வேண்டும், தலாக் செய்ய ஒரு கட்டளையான கடமை வந்தால், ஒரு நிலைப்பாடு வந்தால் அதனை எந்த முறையில் நாங்கள் தலாக் செய்ய வேண்டும், இந்த அனைத்து அம்சங்களுக்கான தெளிவு வழிகாட்டல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே தான் இருக்கின்றது. எனவே அனைத்து சட்ட திட்டங்களும் குர்ஆனிலே மாத்திரம் வரவில்லை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அதற்காகத்தான் அனுப்பி வைத்துள்ளார். அதற்காகத்தான் ரசூல் மீது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அதனை ஈமானில் ஒரு தூணாக அல்லாஹ் 6 தூண்களிலே இருந்து ஒரு தூணாக ஆக்கியுள்ளார். எனவே இந்த குர்ஆனிகள் இந்த தூணை உடைத்து அழித்து விட முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாத்தை அதன் மூலமாக அழிக்க அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நான் மேற்கூறிய அம்சத்துக்கான ஆதாரம் குர்ஆனிலே இருந்து நாங்கள் எடுத்து முன்வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஹ்ல் என்ற சூராவிலே 44வது வசனத்திலே அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. நிச்சயமாக நபியே, இந்த பேச்சு, அல்லாஹ்வுடைய இந்த பேச்சு யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி அவருக்கு இந்த பேச்சை பேசுகிறான். சுப்ஹானஹு வ தஆலா, நிச்சயமாக நாங்கள் நபியே உங்கள் மீது இந்த திக்ரை இறக்கி வைத்துள்ளோம். திக்ர் என்றால் குர்ஆன். லிதுபையின லின்னாஸ், எதற்காக வேண்டி?
என்பதனையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். லிதுபையின லின்னாஸ், நீங்கள் மக்களுக்கு இந்த திக்ரை குர்ஆனை தெளிவுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, இந்த தெளிவு, குர்ஆனுக்கான தெளிவு, குர்ஆனிலே பொதுவாக வரக்கூடிய சட்ட திட்டங்களுக்கான தெளிவு, எவ்வாறு தொழுக வேண்டும், எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும், எவ்வாறு உம்ரா செய்ய வேண்டும், எவ்வாறு நாங்கள் பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அதேபோல் மற்ற காஃபிர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதேபோல் கொடுக்கல் வாங்கல், வியாபாரங்கள், நிக்காஹ் செய்வது, தலாக் செய்வது, இந்த அனைத்து அம்சங்களையும் எவ்வாறு, எந்த அளவுக்கு நாங்கள் தெளிவை பெற்று யார்கிட்டே இந்த தெளிவை பெற்றுக்கொண்டு அமுல் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டவில்லையா? அல்லாஹ் கூறுகிறான், நபியே முஹம்மதே, நாங்கள் உங்கள் மீது குர்ஆனை, திக்ரை இறக்கி வைத்துள்ளோம். லிதுபையின லின்னாஸ், நீங்கள் இந்த குர்ஆனை மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். லிதுபையின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம், அவர்கள் மீது எது இறக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதனை நீங்கள் தெளிவுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி. மேற்கூறப்பட்ட பல்வேறுபட்ட ஆயத்துகளில் இருந்து நாங்கள் பார்த்த ஒரு அம்சம், திட்ட தெளிவான அம்சம், அல்லாஹ் 2 அம்சங்களை நபி மீது இறக்கி வைத்துள்ளான். குர்ஆன் மாத்திரமல்ல, குர்ஆனோடு சுன்னாவையும் இறக்கி வைத்துள்ளான், ஹிக்மத்தையும் இறக்கி வைத்துள்ளான். இந்த அது ரசூலுல்லாஹ்வை தொட்டு வரக்கூடிய ஹதீஸிலும் வந்துள்ளது. ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார்கள், அலா வ இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, நான் நிச்சயமாக குர்ஆனையும் அல் கிதாபையும் கொடுக்கப்பட்டுள்ளேன், அதே போல் அம்சத்தையும், அதே போல் இன்னொரு மடங்கையும் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார்கள் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள், குர்ஆனிலே கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு தெளிவை காட்டி தந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை, ஹதீஸை மறுப்பது என்பது அல்லாஹ்வுடைய தீனை முற்றிலாகவும் நாங்கள் மறுப்பதற்குரிய அர்த்தத்தை தரும். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாங்களே இந்த திக்ரை இறக்கி வைத்துள்ளோம், இந்த குர்ஆனை. அதேபோல் இந்த குர்ஆனுக்கு தெளிவை காட்டக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை, சுன்னாவை, அதனை நாங்கள் தான் இறக்கி வைத்துள்ளோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்களே நிச்சயமாக அதனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்துள்ளார். எனவே சகோதரர்களே, எவ்வாறு அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்தானோ அதே போல் அல்லாஹ் சுன்னாவையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலையும் ஹதீஸைகளையும் பாதுகாத்துள்ளான். இன்ஷா அல்லாஹ் இதற்குரிய தெளிவு வரக்கூடிய ஒரு சபையில் வரும், எவ்வாறு அல்லாஹ் இந்த சுன்னாவை பாதுகாத்தான் என்பதற்குரிய தெளிவு. எனவே இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் இந்த தீனை பாதுகாப்பான் என்பது அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தன்னுடைய வாக்குக்கு முரண்பாடு செய்ய மாட்டான், தன்னுடைய வாக்கை முறிக்க மாட்டான் சுப்ஹானஹு வ தஆலா என்பதனை நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எங்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகமும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீன் என்பது, ஷரீஅத் என்பது குர்ஆனையும் குறிக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை, ஹதீஸையும் குறிக்கும் என்பதற்கு. அதே போல் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் இட்ட கட்டளை என்னவென்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், தன்னுடைய ரசூலுல்லாஹ்வை நோக்கி, தன்னுடைய தூதரை நோக்கி, கண்ணியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகிறான், குல், முஹம்மதே நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய மக்களுக்கு கூறி காட்டுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, மக்களே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால்,
அவ்வாறு நீங்கள் கூறி காட்டுகிறீர்கள் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு எங்கள் உள்ளத்திலே மேலான மஹப்பத்து உள்ளது என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறி காட்டுகிறான். ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னையே பின்பற்றுங்கள் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுமாறு தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான். ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றிக் கொள்ளுங்கள். யாரை? அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த இறுதி தூதரான நான் முஹம்மதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு இதனை எத்தி வைக்குமாறு. எனவே சகோதரர்களே, ஒரு சந்தேகமும் எங்களுடைய உள்ளங்களிலே வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வை தான் நாங்கள் கட்டாய கடமையாக பின்பற்ற வேண்டும் என்பதனை இந்த ஆயத்திலிருந்து திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை மாத்திரமே பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. அப்பொழுது யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நீங்கள் அவ்வாறு என்னை மாத்திரமே பின்பற்றுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருவான். அல்லாஹ் மிகவும் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் மிகவும் ரஹ்மத்துடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, நாங்கள் வெகு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் குர்ஆனிலே எத்தனையோ ஆயத்துகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் எங்களுக்கு இட்ட கட்டளை என்னவென்றால் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகள், எத்தனையோ கட்டளைகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த செய்திகள் குர்ஆனில் இல்லாத, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த செய்திகள் அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக குர்ஆனில் அல்லாத ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஹஜ் உடைய விடயங்களில், நோன்பு உடைய விடயங்களில், அதே போல் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விடயங்களில் சில வேளைகளில் ரசூலுல்லாஹ் வினவப்படுவார், கேட்கப்படுவார் கேள்விகள், அதற்குரிய வஹி இறங்கும். அந்த வஹி குர்ஆனில் இருக்க மாட்டாது, ஆனால் அது ரசூலுல்லாஹ் மீது இறக்கப்பட்ட இரண்டாவது வஹியாக இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் சுன்னவாக இருக்கும். அதுக்குரிய உதாரணங்கள் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றது, நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றது. சஹீஹ் புகாரி, முஸ்லிம், சுனன் அபீ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மத், இந்த மாதிரி ஹதீஸ் கிரந்தங்களில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் மீது இறக்கி வைக்கப்பட்ட கட்டளைகள், சட்ட திட்டங்கள் குர்ஆனில் இல்லாத. எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் ரசூலுல்லாஹ்வை மாத்திரம் பின்பற்றுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அதே போல் சகோதரர்களே, இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மேற்கூறப்பட்ட ஆயத்து சூரத்து ஆல் இம்ரானில் வரக்கூடிய 31வது அந்த ஆயத்து. அதே போல அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஹஷ்ரிலே 7வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. அல்லாஹ் உங்களுக்கு எதனை, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதனை கொடுக்கிறாரோ, தருகிறாரோ, நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا, எதனை அல்லாஹ்வுடைய தூதரான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்களோ அவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திட்டத் தெளிவாக இந்த ஆயத்தில் கூறுகிறார். இதற்கு பிறகு சகோதரர்களே, எவ்வாறு எங்களுக்கு கூறலாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குர்ஆனை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? குர்ஆனுடைய தெளிவை நாங்கள் எங்கே இருந்து எடுத்துக்கொள்வோம்? குர்ஆனில் அல்லாத கட்டளைகளில், அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட கட்டளைகளை, தடைகளை நாங்கள் எங்கே இருந்து கற்றுக்கொள்வோம்? சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனி சிந்தனை முற்றிலும் தீனை ஒழிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய
மக்களை வழிகேட்டில் போக வைக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த ஆயத்துகளிலிருந்தே குர்ஆனிலிருந்தே திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. வெகு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் திட்ட தெளிவாக எங்களுக்கு கூறியுள்ளார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை எங்களுக்கு தருகிறாரோ அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த கட்டளைகளை இடுகிறாரோ அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டு நடக்க வேண்டும். எந்த தடைகளை அவர்கள் தடுத்துள்ளார்களோ அந்த தடைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே தான் சஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹ்வே கூறுகிறார், இந்த குர்ஆனிகள் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகளை நம்ப மாட்டார்கள். எனவே அவர்கள் குர்ஆனிலே நிச்சயமாக நம்பவில்லை. இந்த குர்ஆனிகள் நிச்சயமாக குர்ஆனிலே சரியான நம்பிக்கையை வைக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு கட்டளை விட்டுள்ளான், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு, ரசூலுல்லாஹ் ஏவக்கூடிய ஏவல்களை எடுத்துக்கொள்ளுமாறு, அவைகளுக்கு வழிபட்டு நடக்குமாறு, ரசூலுல்லாஹ் கொடுத்த தடைகளுக்கு தவிர்ந்து கொள்ளுமாறு. எத்தனையோ தடைகள் இருக்கின்றது, எத்தனையோ கட்டளைகள் இருக்கின்றது. குர்ஆனில் இல்லாத ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளைகள், குர்ஆனில் இல்லாத ரசூலுல்லாஹ் இட்ட தடைகள் இருக்கின்றது. எனவே அவைகளை நாங்கள் தவிர்ந்து கொள்ளாமல் செயல்பட்டால் எத்தனையோ பாவங்களிலே விழுந்து விடுவோம். ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளைகள் எத்தனையோ இருக்கின்றது குர்ஆனில் அல்லாத. எனவே அந்த கட்டளைகளை நாங்கள் அந்த கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்காமல் செயல்படுத்தாவிட்டால் நாங்கள் பெரும் பாவங்களிலே போய் விழுவோம். எனவே சகோதரர்களே, இந்த குர்ஆனி சிந்தனை எங்களை பெரும் பாவங்களிலே விழச் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி சிந்தனைகள் சோசியல் மீடியாக்களிலே பரவ வைக்கக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகள் மூலமாக பரவச் செய்யக்கூடிய இந்த சிந்தனைகளை விட்டும் நாங்கள் வெகு தூரம் இருக்க வேண்டும். அறிவுகளை உலமாக்கள் கிட்டே இருந்து தேடிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் கூறுகிறார், சஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலேயும் அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், மா அமர்துக்கும் பிஹி ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும் வமா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபூ. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நான் எதனை கட்டளையிடுகிறேனோ, எதனை கொண்டு ஏவுகிறேனோ அதனை உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நான் எதனை தடுக்கிறேனோ அந்த தடைகளை நீங்கள் முற்றும் தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதற்கு பிறகு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு பிறகும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு பிறகும் இந்த குர்ஆனி கூட்டங்கள் வந்து கொண்டு நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனுடைய கருத்து என்னவென்றால், முஹம்மதுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஹம்மதுடைய தடைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதன் மூலமாக நாங்கள் காஃபிராகத்தான் இருப்போம் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். குஃப்ரின் பால் தான் இந்த குர்ஆனிய சிந்தனையுடைய கூட்டம் எங்களை அழைக்கிறார்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, எத்தனையோ சிந்தனைகள், வழிகேட்டில் போன சிந்தனைகள், சந்தேகங்கள் உருவாக்கப்படுகின்றன. முஸ்லிம்களை அவர்களுடைய தீனிலிருந்து, மார்க்கத்திலிருந்து திருப்புவதற்காக வேண்டி சூழ்ச்சிகள், சதிகள், இஸ்லாத்திலுடைய எதிரிகளால் செய்யப்படக்கூடிய இந்த சதிகளை யார் அறிந்து கொள்வார்கள்? உலமாக்கள் தான். அதற்காகத்தான் நாங்கள் அறிவை தேட வேண்டும். அறிவை தேடாமல் முட்டாள்களாக, அறிவின்மைத்தனம் உடைய ஜாஹில்களாக வாழுவது என்ன வாழ்க்கை சகோதரர்களே? இந்த உலகத்தில் நாங்கள் எதற்காக வாழ வேண்டும்? அறிவில்லாமல் எதற்காக வாழ வேண்டும்? மறுவுலக வாழ்க்கையில் எவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல போகிறோம்? அறிவை தேடாமல் வாழும் போது அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு தெளிவை நீங்கள் பாருங்கள். மேற்கூறப்பட்ட ஆயத்துகளில் நாங்கள் பார்த்தோம், சூரத்துல் நஹ்லில் வரக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்துள்ளான் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி என்று. ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸில் சுனன் அபீ தாவூதிலும் திர்மிதியிலும் இப்னு மாஜாவிலும் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ராஃபி என்ற சஹாபி அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ் கூறியதாக. ரசூலுல்லாஹ் இந்த கொடுத்த இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேற்கூறப்பட்ட சூரத்துல் ஹஷ்ரில் வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எதனை தருகிறாரோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லையா?
எனவே எந்த ஹதீஸ் உறுதியாக உறுதிப்படுத்தப்பட்டு ஒத்தன்டிக்காக எங்களுக்கு வருகிறதோ அந்த ஹதீஸை நாங்கள் கட்டாய கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், லா உல்ஃபியன்ன அஹதகும் முத்தகிஅன் அலா அரிகதிஹி يأتيه الأمر من أمري مما أمرت به أو نهيت عنه فيقول لا ندري ما وجدنا في كتاب الله اتبعناه. இந்த ஹதீஸ் முற்றிலும் திட்ட தெளிவான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இந்த குர்ஆனிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மறுப்பு ரசூலுல்லாஹ்வே கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வே அவருடைய காலத்திலே இந்த குர்ஆனி கூட்டத்தை பற்றி எங்களுக்கு அறிவித்துள்ளார், எச்சரிக்கை செய்துள்ளார். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நான் ஒருபோதும் உங்களிலே ஒருவர் தன்னுடைய கட்டிலிலே சாய்ந்து கொண்டு அவர் கூறுகிறார், எந்த ஒரு கட்டளை குர்ஆனில் இருக்குதோ அதனை தான் நாங்கள் பின்பற்றுவோம். ஆனால் நான் ஏவக்கூடிய எந்த ஒரு கட்டளையோ ஏவலோ இல்லாவிட்டால் நான் செய்யக்கூடிய தடையோ அது எங்களுக்கு தெரியாது. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால், ரசூலுல்லாஹ் செய்த தடை வந்தால் அது என்னவென்று எங்களுக்கு தெரியாது. மாறாக அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் எது இருக்கின்றதோ, குர்ஆனில் எது இருக்கின்றதோ அதனை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய கட்டிலே சாய்ந்து கொண்டு கூறுவார், இந்த மாதிரி ஒரு நபரை நான் காணக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலே எச்சரிக்கை செய்துள்ளார். இந்த மாதிரி கூட்டங்கள் வரும், இந்த மாதிரி சிந்தனைகள் உருவாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபர் பிற்காலத்தில் வருவார், அவர் தன்னுடைய கட்டிலே சாய்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் அதனை மறுப்பார், ரசூலுல்லாஹ்வுடைய தடை வந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாறாக கூறுவார், எது குர்ஆனிலே இருக்கின்றதோ அதனை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதனை தான் பின்பற்றுவோம், மற்ற கட்டளைகளை மற்ற தடைகளை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அது எங்களுக்கு தெரியாது என்று கூறக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே தான் நாங்கள் சகோதரர்களை இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை 1400 வருடங்களுக்கு முன்னே கூறிய இந்த ஹதீஸ், இந்த பேச்சை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பேச்சுகளை தான் அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆனில் கூறுகிறார். இதனை தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியுள்ளார். சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு வந்த தூதர். ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தடைகளை கொண்டு வந்த தூதர். எனவே அவருக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும், வழிபட்டு நடக்க வேண்டும். எனவேதான் குர்ஆனிலே எத்தனையோ ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், அதே போல் ரசூலுல்லாஹ்வுக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும் என்று 2 அம்சங்களையும் சேர்த்து கூறி காட்டியுள்ளார். வெறுமனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபட்டு நாங்கள் என்று கூறவில்லை, மாறாக அதனோடு சேர்த்து ரசூலுல்லாஹ்வுக்கும் வழிபட்டு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். எத்தனையோ ஆயத்துகளில் சகோதரர்களே அல்லாஹ் கூறுகிறான். சூரத்து ஆல் இம்ரானில் ஆயத்து 132வது ஆயத்தில் வஅதீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்கள், அதாவது குர்ஆனிலே வரக்கூடிய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடங்கள். வர் ரசூல், அதே போல் ரசூலுல்லாஹ்வுக்கும் வழிபட்டு நடங்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் வழிபட்டு நடங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை, சுன்னாவை, ஹதீஸை பின்பற்றியே அன்றி எங்களுடைய ரப்பு கிட்டே இருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை பெற முடியாது. எனவே நாங்கள் குர்ஆனி சமூகத்தோடு, இந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்து கொண்டால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மறுப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையான சுன்னாவை மறுத்து நடந்து கொள்வோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எங்களுக்கு வந்தடைய முடியாது. அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான்,
குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் தவல்லவ் ஃபைன்னமா அலைஹி மா ஹும்மில வ அலைக்கும் மா ஹும்மில்தும் வ இன் துதீஊஹு தஹ்தது வ மா அலர் ரசூலி இல்லா அல் பலாகுல் முபீன். இந்த ஆயத்து சூரத்து நூரில் 54வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டு நடங்கள். ஃபைன் தவல்லவ், நீங்கள் அதிலிருந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்காமல் அதிலே இருந்து திரும்பிவிட்டால் ஃபைன்னமா அலைஹி மா ஹும்மில வ அலைக்கும் மா ஹும்மில்தும், அப்பொழுது நிச்சயமாக அந்த தூதர் மீது அல்லாஹ் அவர் மீது கடமையாக்கிய சுமைகளை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான். அதேபோல் உங்கள் மீதும் அல்லாஹ் சுமையாக சுமத்திய அம்சங்களை பற்றி தான் நீங்கள் வினவப்படுவீர்கள். நீங்கள் ரசூலுல்லாவை பின்பற்றினால், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தால் நிச்சயமாக நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று இந்த ஆயத்தில் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தால், ரசூலுல்லாவை பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். எனவே சகோதரர்களே, ஒருபோதும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் சுன்னா இல்லாமல், அவருடைய தெளிவு, குர்ஆனுக்கு கூறிய அந்த தெளிவு இல்லாமல் எங்களுக்கு நேர்வழி பெற முடியாது. எனவே இந்த குர்ஆனி கூட்டம் வழிகேட்டில் போன கூட்டம். ஏனென்றால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை, குர்ஆனில் இல்லாத ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்துவிட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை அவர்கள் மறுத்துவிட்டார்கள். எனவே இவ்வாறு அவர்கள் நேர்வழி பெற முடியும் சகோதரர்களே. அல்லாஹ் அதற்கு பிறகு கூறுகிறான், வமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மீது கட்டாய கடமையாக இருப்பது என்னவென்றால், அவர்கள் இதனை எத்தி வைப்பது, திட்ட தெளிவாக மக்களுக்கு எத்தி வைப்பதே தவிர அவருடைய கடமை வேறொன்றும் இல்லை. அதாவது யார் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளில் இருந்தும் திரும்பி அதற்கு வழிபட்டு நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹ் மீது அதனை எத்தி வைப்பதுதான் அவருடைய கடமை என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான் சகோதரர்களே, சூரத்துல் ஆல் இம்ரானில் 32வது ஆயத்தில், குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபைன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் என்று அவர்களுக்கு கூறுவீராக. ஃபைன் தவல்லவ், அவர்கள் அதிலிருந்து திரும்பிவிட்டால், இந்த குர்ஆனிகளை போல் அவர்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை விட்டும் திரும்பிவிட்டார்கள். ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை நேசிக்க மாட்டான். எனவே சகோதரர்களே, உலமாக்கள் ஏகோபித்த ஒரு முடிவு என்னவென்றால், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை, சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்கள், சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் ஏகோபித்த முடிவு என்னவென்றால், இந்த குர்ஆனி கூட்டம் காஃபிரான ஒரு கூட்டம், காஃபிரான கூட்டம். யார் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை, ஹதீஸை, சுன்னாவை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு பங்கும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த சிந்தனை மூலமாக, அதாவது நாங்கள் குர்ஆனை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறக்கூடிய இந்த சிந்தனை மிகவும் பாரதூரமான அபாயமான ஒரு சிந்தனை. எந்த அளவுக்கு என்றால், தீனிலே எத்தனையோ ஷரீஅத்துகளை, சட்டத்திட்டங்களை மறுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் காஃபிர்களாகத்தான் இருப்பார்களே தவிர முஸ்லிம்களாக இருக்க முடியாது. எவ்வாறு முஸ்லிம்களாக இருப்பார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை, ஹிக்மத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்தவர்கள், இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறியவர்கள் எவ்வாறு முஸ்லிம்களாக இருக்க முடியும்? முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் வழிபட்டக்கூடிய, நடக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த சந்தேகங்கள் இருந்து, இந்த மாதிரியான வழிகேடுகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
எனவேதான் அல்லாஹ்வே தபாரக வ தஆலா எச்சரிக்கை செய்துள்ளான். இன்னும் ஒரு ஆயத்தில் சூரத்து நூரில் 63வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், எச்சரிக்கையாக எங்கள் அனைவருக்கும் فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யாரெல்லாம் இந்த தூதருடைய கட்டளைகளுக்கு முரணாக நடந்து கொள்கிறார்களோ, அந்த கட்டளைகளிலிருந்து திரும்பி முரணாக நடந்து கொள்கிறார்களோ, அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். எதிலிருந்தே என்றால் அவர்களுக்கு ஃபித்னா, அவர்களை வந்து அடைவதிலிருந்தும், இல்லாவிட்டால் கடினமான வேதனை அவர்களை வந்து அடைவதிலிருந்தும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். எனவே யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளிலிருந்து திரும்பி அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதற்கு முரணாக நடந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த 2 அம்சத்திலிருந்து ஒரு அம்சம் கட்டாயமாக வந்து அடையும். ஒன்றோ ஃபித்னா உருவாகும், அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியாகி காபிர்களாக மாறுவார்கள் இந்த குர்ஆனி கூட்டத்தை போல். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் இருவார்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பதில் போய் விழுந்து கொள்வார்கள், ஃபித்னாவாக இருக்கும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கடினமான வேதனைகள் வந்தடையும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறு காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை மறுப்பதிலிருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை வழிமுறையை மறுப்பதிலிருந்து, வெறுமனவே குர்ஆனை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறுவதிலிருந்து, இந்த மாதிரி குர்ஆனி சிந்தனைகளிலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த சபையில் அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய முக்கியத்துவம், அதற்குரிய முக்கியத்துவத்தை குர்ஆனில் இருந்து நாங்கள் பார்த்தோம். எத்தனையோ ஆயத்துகளிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை குர்ஆன் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் ஹிக்மத்தும், இதுவும் அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட இன்று 2வது வஹி என்பதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் திட்ட தெளிவாக குர்ஆனிலிருந்தே எடுத்து வைத்தோம். எனவே எங்களுடைய கடமை, சகோதரர்களே, இஸ்லாத்துடைய சகோதரிகளே, நாங்கள் இந்த மாதிரி வழிகேட்டில் உருவாக்கப்பட்ட குர்ஆனி சிந்தனை கொண்ட இந்த மாதிரி கூட்டங்களுக்கு செவிமெடுக்காமல், எங்களுடைய காதுகளை கொடுக்காமல், எங்களுடைய உள்ளங்களை கொடுத்து அந்த சந்தேகங்களை எங்களுடைய உள்ளங்களிலே உருவாக்கி கொண்டு அழிந்து போகாமல், எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துக் கொண்டு, எங்களுடைய செவிகளை பாதுகாத்துக் கொண்டு, எங்களை கண்களை பாதுகாத்துக் கொண்டு, சத்தியத்தை அமுல் செய்யக்கூடிய உலமாக்கள் கிட்டே இருந்து பெற்றுக்கொண்டு, இந்த அறிவை முட்டாள்களாக மற்றவர்களுக்கு வழிகேடர்களுக்கு செவிமடுக்காமல், மாறாக சத்திய உலமாக்களுக்கு செவிமடுத்து அவர்கள்கிட்டே இருந்து சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது கட்டாய கடமை. இந்த தீனை நாங்கள் அற்பமான ஒரு அம்சமாக கருதக்கூடாது. எவ்வாறு ஒரு கடைக்கு போய், ஒரு மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் தக்காளியை கூட வாங்கும் போது அந்த தக்காளி ஒரு சுத்தமான அவிந்து போகாத ஒரு தக்காளியாக இருக்கும் என்று நாங்கள் தேடி பார்த்து அதனை தேர்ந்தெடுத்து நாங்கள் வாங்குகிறோம். இது உலக ரீதியான ஒரு அம்சத்துக்காக வேண்டி, ஆனால் மறுமைக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய தீனை எடுக்கும் போது எத்தனையோ பேர் எங்களிலே பொடுபோக்காக இருந்து, கவன ஈனமாக இருந்து, யார்கிட்டே இருந்து வரக்கூடிய செய்திகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தீன் என்று வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அறிவை எங்கே இருந்து பெற வேண்டும் என்று அறிந்து கொள்ளாமல் இந்த தீனை நாங்கள் மிகவும் மகத்துவமான ஒரு அம்சமாக கொண்டு அதனை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எது சத்தியம் எது அசத்தியம் என்று
அதனை வேறுபடுத்தி காட்டி சத்தியத்தை பலமாக பிடித்துக்கொண்டு அசத்தியத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மனப்பான்மை எங்களிடத்திலே வர வேண்டும். அதற்கான ஆர்வம் எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும். ஆகிரத்துக்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும். அதற்குரிய ஒரே வழி சத்திய அறிவை பெறுவதுதான். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யாரெல்லாம் ஒரு பாதையை எடுக்கிறாரோ, நல்லறிவை தேடி சத்திய அறிவை தேடி ஒரு பாதையை எடுக்கிறாரோ, அல்லாஹ் அந்த நபருக்கு சொர்க்கத்துக்குரிய பாதையை இலேசாக்கி தருகிறார் என்று கூறுகிறார். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யஃபக்ஹு ஃபித்தீன். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு இந்த தீனுடைய விளக்கத்தை, அறிவை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். எனவே நாங்கள் அறிவை, சத்திய அறிவை தேடுவதில், சத்திய விளக்கத்தை தேடுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் அறிவின்மைத்தனவில் முட்டாள்களாகவே இருந்து வருவது எங்களுக்குரிய பொருத்தமான ஒரு அம்சம் அல்ல. அது எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் அபாயமான சந்தேகங்களை உருவாக்க வைக்கும், அழிவுகளை கொண்டு வரும். அல்லாஹ் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு எப்பொழுதும் நல்ல புத்தியையும் நல்ல அறிவையும் சத்திய அறிவையும் எங்களுக்கு கற்றுத்தந்து அல்லாஹ்வை சந்திக்கும் போது நல்ல சாலிஹான மனிதர்களாக அல்லாஹ் எங்களை சந்திக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை இன்றைக்கு நான் முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலம். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.